வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். நம்ம தமிழில் மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் டாபிக் வைஸாக நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில் நம்ம அறநூல்கள் முழுமைக்கும் நோட்ஸ் கொடுத்துட்டோம் வீடியோ வடிவில். அதை தொடர்ந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தோண்டும் அந்த டாப்பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஊவேசா டாப்பிக்கில் இருந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அந்த டாபிக் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம நோட்ஸ் கொடுத்துட்டோம் வீடியோ வடிவில். ஓகேங்களா, இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவியரசு என போற்றப்படக்கூடிய முடியரசன் பற்றிய குறிப்புகளை பார்ப்போம். ஓகேங்களா, இந்த குறிப்புகள் எப்படி நம்ம மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய பழைய புத்தகம் புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே கவர் பண்ணி ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே எடுத்து தான் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வீடியோ பதிவே போதுமானது முடியரசன் டாபிக்கு. ஓகே, முடியரசனை பற்றிய குறிப்புகளை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு. கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. அதே போன்று பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன். அடுத்து பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம். கனக சுப்புரத்தினம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், தாரா பாரதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த முடியரசனின் இயற்பெயர் துரைராசு அப்படிங்கிறது வெரி 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 இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, முடியரசனின் பெற்றோர் யார் அப்படின்னா சுப்பராயலு சீதாலட்சுமி அவங்க தான். ஓகேங்களா, சுப்பராயலு சீதாலட்சுமி ஆகியோரின் இணையருக்கு மகனாக பிறந்தவர் தான் கவிஞர் முடியரசன் அவர்கள். ஓகே, இவர் வாழ்ந்த காலம் பாருங்கள் 1920 அக்டோபர் 7. ஓகேங்களா, அக்டோபர் 7 1920 பிறக்கிறாரு. எப்போ இறக்குறாரு அப்படின்னா 1998 டிசம்பர் 3ஆம் தேதி. ஓகேங்களா, டிசம்பர் 3ஆம் தேதி அவர் இறக்குறார். ஒரு 78 ஆண்டுகள் இந்த பூவுலகில் வாழ்ந்திருக்கிறாரு கவியரசு என போற்றப்படக்கூடிய முடியரசன் அவர்கள். ஓகே, இவர் பிறந்த ஊர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளம் அப்படிங்கிற அந்த பகுதியில் முடியரசன் அவர்கள் பிறந்திருக்கிறாரு. ஓகே, இவர் இயற்றிய நூல்கள் பார்ப்போம். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள் கவிதை நூல், நெஞ்சு பொறுக்குதில்லையே, புதியதோர் விதி செய்வோம், ஊன்றுகோல். அதாவது ஊன்றுகோல் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல். இது எதை பற்றியது அப்படின்னா பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பற்றியது தான் ஊன்றுகோல் அப்படிங்கிற நாடக நூல். ஓகே, மனிதனை தேடுகிறேன், இதெல்லாமே இவர் இயற்றிய நூல்கள். இந்த நூல்கள் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அதாவது ஒரு 3 நூலை கொடுத்துருவாங்க. என்ன, முடியரசன் எழுதிய ஒரு 3 நூலை கொடுத்துட்டு வேற ஒரு கவிஞர் எழுதிய ஒரு நூலை கொடுத்து இவற்றில் முடியரசன் எழுதாத நூல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நூல்கள் ப்ரீவியஸ் இயரில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் பணி என்ன அப்படின்னா தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறார். எங்கே? காரைக்குடியில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு முடியரசன் அவர்கள். ஓகே, இவர் இயற்றிய பூங்கொடி அப்படிங்கிற அந்த ஒரு காவியத்திற்காக 1966 தமிழக அரசின் பரிசை பெற்றிருக்கிறாரு முடியரசன் அவர்கள். ஓகேங்களா, இந்த கொஸ்டினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது தமிழக அரசின் பரிசை பெற்ற பூங்கொடி என்னும் காவியம் எந்த ஆண்டு பெற்றது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆண்டு இம்பார்ட்டன்ட் 1966. ஓகே, அடுத்து முடியரசனின் சிறப்பு பெயர்கள் பார்ப்போம். பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர். அதாவது பாரதிதாசன் என்ன சொல்லுவார்னா எனது மூத்த வழித்தோன்றல் அப்படின்னு முடியரசன் அவரை சொல்லுவார். ஓகேங்களா, அவர் தான் சீனியர். அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னா முடியரசன் அவர்கள் தான். ஓகேங்களா, இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள். ஓகேங்களா, இந்த அறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இவற்றெல்லாம் முடியரசன் அவர்கள் ரொம்ப நெருங்கி பழகியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்பட்டவர் யார் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளார் அவர்களால் வழங்கப்பட்டது. ஓகேங்களா, இந்த கவியரசு அப்படிங்கிற பட்டம் கண்ணதாசனுக்கு மட்டும் இல்லை முடியரசன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, அதற்கடுத்து திராவிட இயக்க கவிஞர்
தற்கால தமிழக கவிஞர்களின் முன்னோடி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பெயர்களை கொண்டவர் கவிஞர் முடியரசன் அவர்கள். ஓகே, இவர் தந்தை பெரியார் அவர்களிடமும் பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் நெருங்கி பழகியவர். ஓகேங்களா, இதனால் இவர் என்ன பண்ணியிருப்பார், சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். சடங்குகளை மறுத்து தமது மறைவின் போதும் கூட எந்த சடங்கும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற செய்தவர். முற்போக்கு சிந்தனைகளை பாடியவர். இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? தந்தை பெரியாரிடமும் பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் பழகிய காரணத்தால். ஓகே, அடுத்து பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த தலைமுறை கவிஞர்களுள் ஒருவர். ஓகேங்களா, பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனது மூத்த வழிதோன்றல் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அதே பாரதிதாசன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்ன சொல்லியிருப்பார்னா, எனது வலதுகை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, எனது வலதுகை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, பாரதிதாசன் அவர்களோடு மிகவும் நெருங்கி பழகி முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர் கவிஞர் முடியரசன் அவர்கள். ஓகேங்களா, இந்த தந்தை பெரியாரிடமும் பேரறிஞர் அண்ணாவிடமும் பழகிய காரணத்தினால சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். ஓகேங்களா, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கும். ஆனால் முடியரசன் அவர்களுடைய சொல்லும் செயலும் ஒன்றாகவே இருந்திருக்கு. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். சடங்குகளை மறுத்த கவிஞர் இவர் தான். தமது மறைவின் போதும் கூட எந்த சடங்கு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி அதன்படியே நிறைவேறச் செய்தவர் கவிஞர் முடியரசன் அவர்கள். ஓகே, இவருடைய கவிதைகளை சாகித்ய அகாதமி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியிலும் ஆங்கிலத்திலும், ஓகேங்களா, ஓகே, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு இவருடைய சிறந்த தொடர்கள் பார்ப்போம். ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. ஓகேங்களா, ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுட்டோம்னா போதும், அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. ஓகேங்களா, இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வயலுக்கு வரப்பென்றும் வேண்டாம் என்றால், வனக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால், இயல் மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் பெண்ணே. ஓகேங்களா, அதாவது வயலுக்கு வரப்பு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, வனக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போலவே மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் அப்படின்னு கருத்தை சொல்லியிருக்கிறாரு முடியரசன் அவர்கள். ஓகேங்களா, அதாவது இவர் வாழ்ந்த கட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புது கவிதை பரவலாக பரவுது. ஓகேங்களா, இந்த புது கவிதை பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்திலிருந்து தன்னை துண்டித்து செயல்படுது. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, இயல் மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் பெண்ணே அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு, மனவினையில் தமிழுண்டோ, பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழுண்டோ, மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழுண்டோ. ஓகேங்களா, அதாவது மனவினை திருமணம் முடிக்கக்கூடிய அந்த திருமண மேடையில் தமிழ் இருக்கா? கிடையவே கிடையாது. படித்தவங்க நம்மளாவது தமிழில் பேசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. மாண்ட பின்னர் பிணவினையில், ஓகேங்களா, நம்ம இறுதிச் சடங்கு செய்கிறோம், அப்போயாவது தமிழில் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா, அதை ரொம்பவும் ஒரு சோகத்தோடு சொல்கிறாரு முடியரசன் அவர்கள். ஓகேங்களா, அதாவது பிறப்பு இறப்பு நம் வாழ்க்கை நடைமுறை எல்லாவற்றிலும் நம்ம தமிழ் மொழியை முன்னிலைப்படுத்தணும், தமிழ் மொழியில் பேசணும் அப்படின்னு மிகப்பெரிய அவா கொண்டவர் தான் கவிஞர் முடியரசன் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு யார் கவிஞன் அப்படின்னு அழகுற சொல்கிறாரு கவிஞர் முடியரசன் அவர்கள். பார்ப்போம். அதாவது, காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன், கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன், தேசத்தை தன் இனத்தை தாழ்த்திவிட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன். தேட்டைனா செல்வம். ஓகேங்களா, மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். ஓகேங்களா, காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்ல, நல்ல புகழ் பெறணும் அப்படிங்கிறதுக்காக மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபவனும் கவிஞன் அல்ல, தேசத்தையும் தன் இனத்தையும் தாழ்த்தி விட்டு செல்வம், தேட்டைனா என்னென்னா செல்வம்னு அர்த்தம். ஓகேங்களா, செல்வத்தை பெறுவதற்காக பாடுபவனும் கவிஞன் அல்ல, மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவனும் கவிஞன் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு முடியரசன் அவர்கள். அப்போ யார் கவிஞர் அப்படிங்கிறத அடுத்த பாடல் வரிகளில் சொல்கிறாரு. ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க எனக்கு துஞ்சாமல். ஆட்சி யார் ஆட்சி புரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு கவிஞன் அஞ்சவே கூடாது. யாரோ ஆண்டுட்டு போங்க அப்படின்னு நம்ம நினைக்காம
தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன். ஓகேங்களா, தனது நாட்டோட மீட்சிக்கு, விடுதலைக்கு, உரிமைக்கு பாடக்கூடியவன் தான் கவிஞன் ஆவான். மேலோங்கு கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான். ஓகேங்களா, அதாவது கொடுமைகள் நிகழும்போது எப்படி மாறணும் கவிஞன்? புலி போல மாறணும். அந்த கொடுமையை நீங்கிறதுக்கு கவிதைகளை நம்ம இயற்றணும். அப்போ அவன் தான் சரியான கவிஞன். ஓகேங்களா, தாழ்ச்சி சொல்லும் அடிமையெல்லாம் மக்களுக்கெல்லாம் தலைவனென பாடுபவன் கவிஞன். ஓகேங்களா, தாழ்ச்சி சொல்லும் அடிமையெல்லாம் மக்களுக்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞன், அவனே வீரன் அப்படின்னு சொல்றாரு முடியரசன் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட், சொல்லும் பொருளும் கைமாறு என்ற சொல்லின் பொருள் பயன், மாசற்ற என்ற சொல்லின் பொருள் குற்றமற்ற, தேட்டையிட என்ற சொல்லின் பொருள் செல்வம் திரட்ட, மாசு என்ற சொல்லின் பொருள் குற்றம், மீட்சி என்ற சொல்லுக்கான பொருள் மேன்மை, மால என்ற சொல்லுக்கான பொருள் நீங்க, கைமாறு என்ற சொல்லுக்கான பொருள் பயன். ஓகே, நெக்ஸ்ட் நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் முடியரசன் எழுதிய பாடல்களை பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே, மனுஷன் காட்டில் வாழ்ந்தா, அந்த காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினா, பயிர்களை விளைவிச்சான், ஊர்களை உருவாக்கினா, நாடு ஆக்கினா, பல வகை தொழில்களை மூலமாக தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். இதை பாடலில் சொல்லியிருக்கிறாரு முடியரசன் அவர்கள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தின்தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை பெற்றான் அவன். ஓகேங்களா, அதாவது முதல்ல காட்டு பெருவெளி இருந்திருக்கு, அதில் கல்லும் முள்ளும் இருந்திருக்கு. ஓகேங்களா, அதை மல்லெடுத்த வலிமையான தின்தோல் அப்படின்னா அதாவது தன்னுடைய தோளால், மரம்னா வீரம். ஓகேங்களா, தன்னுடைய தோளால் வலிமையால் வீரத்தால் என்ன பண்ணுறான் அப்படின்னா வளப்படுத்துகிறான். அந்த காட்டு பெருவெளியில் இருக்கக்கூடிய கல்லையும் முள்ளையும் வளப்படுத்துகிறான். வளப்படுத்தி என்ன பண்ணுறான்? ஊராக்குறான். ஊருக்கு அடுத்து நகராக்குறான். நகருக்கு அடுத்து என்ன பண்ணுறான்? நாடாக்குறான். அப்படி வாழ்ந்த பெருமை பெற்றவன் தான் தமிழன். ஓகேங்களா, ஓகே, அடுத்து மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். ஓகேங்களா, அதாவது ஊராக்குறான், நகராக்குறான், நாடாக்குறான். அதற்கப்புறம் அந்த நாடையும் பார்த்தீங்கன்னா 4ஆக பிரிக்கிறான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நானிலத்தையும் கண்ட நாகரிக மாந்தன் தமிழன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான். ஓகேங்களா, ஆழமான கடல்களை கடந்தான். அஞ்சும் சமர் அப்படின்னா போர். ஓகேங்களா, போர்களையும் வெற்றி கொண்டான். ஓகேங்களா, நமக்கு தெரியும் ஆழக்கடல் மிகப்பெரிய கடல் படை கொண்டவன் யாரு? ராஜேந்திர சோழன். ஓகேங்களா, அப்போ அந்த ஒரு காலகட்டங்களெல்லாம் மிகப்பெரிய கடல் படை கொண்டவன் ராஜேந்திர சோழன். ஓகே, அதைத்தான் சொல்கிறாரு. சூழும் பனிமலையை சுற்றி கொடி புரித்தான். ஓகேங்களா, பனிமலை அப்படின்னா இமயமலை. இமயமலையை வென்றான் தமிழன். முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். முக்குளித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான். ஓகேங்களா, ஆழினா கடல். கடலுக்குள்ள மூழ்கி முத்தெடுத்தான். தோணிக்குள் எக்களிப்பு. எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. அந்த தோணிக்குள்ள பெருமகிழ்ச்சி மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி, ஏலம் அந்த மிளகு அந்த மாதிரியான பொருட்களை ஏற்றி பயன் தரக்கூடிய வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன். ஓகேங்களா, பல்வேறு கண்டங்கள்லையும் ஏலம் மிளகு அந்த பொருட்களை கொண்டு போய் விற்றவன் தமிழன். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனால் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலகிடுவான். ஓகேங்களா, அஞ்சாமை இல்லாதவன், யாருக்குமே அஞ்ச மாட்டான். அப்படிப்பட்டவன் எதற்கு அஞ்சுவான் அப்படின்னா சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். சான்றோர்கள் ஒரு செயலுக்கு அஞ்சுறாங்க அப்படின்னா அவன் தமிழனும் என்ன பண்ணுவான்? அஞ்சு அதிலிருந்து விலகிடுவான் அப்படிங்கிறதா இந்த பாடலுக்கான பொருள். ஓகே, இந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் இடம் பெற்றிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் மல்லெடுத்த என்ற சொல்லுக்கான பொருள் வலிமை பெற்ற, சமர் என்ற சொல்லுக்கான பொருள் போர், நல்கும் என்ற சொல்லுக்கான பொருள் தரும், கழனி என்ற சொல்லுக்கான பொருள் வயல், மரம் என்ற சொல்லுக்கான பொருள் வீரம், எக்களிப்பு என்ற சொல்லுக்கான பொருள் பெருமகிழ்ச்சி, களம் என்ற சொல்லுக்கான பொருள் கப்பல், ஆழி என்ற சொல்லுக்கான பொருள் கடல்.
ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பூக்கட்டும் புதுமை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து முடியரசன் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, அதை பற்றி பார்ப்போம். பூக்கின்ற மலர்களெல்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய் வருபவெல்லாம் புதுமை அல்ல, ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தாம் எல்லோரும் போற்றிடுவர், நலம் பரப்பி காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பர் சான்றோர், காகித பூ போல் விரியும் புதுமையெல்லாம் போக்குதலே அறிவுடைமை, மயங்கி நின்று புதுமை எனும் பெயராலே வீழ்தல் வேண்டாம். ஓகேங்களா? அதாவது பூக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் பூக்களும் அல்ல, புதுசாக வர்றதெல்லாமே புதுமையும் அல்ல. ஓகேங்களா? நான் அதாவது மலர்களை வந்து வாசம் வீசுனா தான் அதை மலர்னு சொல்வோம். அதை போல் புதுமையான விஷயம் வந்து நன்மை பயக்கணும், நலத்தை உண்டாக்கணும், அதுதான் புதுமை. ஓகேங்களா? காகித பூ போல விரியக்கூடிய அந்த புதுமையெல்லாம் நீக்கிறது தான் என்ன? அறிவுடைமை. மயங்கி நின்று புதுமை எனும் பெயராலே வீழ்தல் வேண்டாம். ஓகேங்களா? அதாவது மயங்கக்கூடாது. ஓகே, அதன் அடிப்படையில் மயங்கி புதுமை அப்படிங்கிற அந்த ஒரு பெயரால் நம்ம வீழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர் முடியரசன் அவர்கள். ஓகே. செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும், சேர்மதியால் அல்லிமலர் வாய் சிரிக்கும், பொங்கி வரும் மலைவரவால் பயிர் சிரிக்கும், பொய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும், துங்கமுற சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் பொதுமை காண இங்கினி நாம் முயல்வோமேல் புதுமை பூக்கும், புல்லடிமை தேய்ந்து சமநிலையே வாய்க்கும். ஓகேங்களா? அதாவது செங்கதிர்னா சூரியன், சூரியனால தான் தாமரை வந்து மலரும், சேர்மதியால் அல்லி மலர் வாய் சிரிக்கும். மதி அப்படின்னா நிலவு சந்திரன். ஓகேங்களா? நிலவால் தான் அல்லி மலர் வந்து மலரும். பொங்கி வரும் மழை வரவால் பயிர் சிரிக்கும். ஓகேங்களா? அதாவது மழை பெஞ்சாதான் பயிர் வளரும். ஓகே. பொய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும். புலம் அப்படின்னா என்னென்னா அறிவு, மொழிக்குரல் அப்படின்னா திருக்குறள். ஓகேங்களா? அதாவது அந்த திருக்குறளால் தான் அறிவு வந்து சிரிக்கும். ஓகேங்களா? அறிவு சிரிக்கும். இந்த புலம் அப்படிங்கிற இந்த சொல்லுக்கு வந்து இன்னொரு பொருளும் இருக்குது, நிலம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து அறிவுங்கிற பொருள் தருது, இந்த புலம் அப்படிங்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் நிலம். துங்கமுற சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் பொதுமை காண இங்கினி நாம் முயலுவோமேல் புதுமை பூக்கும், புல்லடிமை தேய்ந்து சமநிலையே வாய்க்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு பல புதுமையான விஷயங்கள் வருது, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படி கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நம்முடைய அறிவால் ஆராயணும், அது நமக்கு நன்மை தருமா தீமை தருமா அப்படிங்கிறத நல்லா வந்து ஆராயணும். ஆராய்ந்து நமக்கு நன்மை தருது அப்படின்னு சொன்னா தான் அதை ஃபாலோ பண்ணணும். தீமை தரும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம விலகிடணும் அதிலிருந்து. அதுதான் சிறந்த புதுமையான விஷயங்களை நம்ம ஏற்பதற்கான வழி அப்படின்னு வந்து அழகுற சொல்கிறாரு முடியரசன் அவர்கள். ஓகே, இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்ப்போம். ஈர்க்கின்ற என்ற சொல்லுக்கான பொருள் கவர்கின்ற, புலம் என்ற சொல்லுக்கான பொருள் அறிவு, புல்லடிமை என்ற சொல்லுக்கான பொருள் இழிவை சேர்க்கும் அடிமைத்தனம், துங்கமுற என்ற சொல்லுக்கான பொருள் தூய்மை உற. ஓகே, அடுத்து இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு பார்ப்போம். பூக்கின்ற, ஈர்க்கின்ற, காக்கின்ற என்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு நிகழ்கால பெயரச்சங்கள். ஓகேங்களா? கிறு, கின்று, ஆனின்று. ஓகேங்களா? இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அது நிகழ்காலம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? பூக்கின்ற, ஈர்க்கின்ற, காக்கின்ற அப்படிங்கிறது வர்றதுனால இது வந்து நிகழ்காலம். பெயரெச்சங்களை கொண்டு முடிவதனால இது நிகழ்கால பெயரெச்சம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செங்கதிர், புல்லடிமை என்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. செங்கதிரை பிரிச்சிங்க அப்படின்னா செம்மை கூட்டல் கதிர் அப்படின்னு வந்து பிரியும். ஓகேங்களா? இந்த மை விகுதி வந்து அது பண்புத்தொகை. புல்லடிமையை பிரிச்சிங்க அப்படின்னா புன்மை கூட்டல் அடிமை அப்படின்னு வரும். மை விகுதி வந்தாலே அது பண்புத்தொகை தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து காகிதப்பூ என்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை. ஓகேங்களா? இதை வந்து விரிச்சு எழுதுகிறோம் அப்படின்னா காகிதத்தால் ஆன பூ அப்படின்னு வந்து பிரிப்போம். ஓகேங்களா? காகிதத்தால் ஆன பூ அப்படின்னு வந்து பிரிப்போம். ஓகேங்களா? இந்த ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு. ஆள் அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு. ஆன அப்படிங்கிறது பயன். ஓகேங்களா? அதனால் காகிதப்பூ என்ற சொல்லுக்கான இலக்கண குறிப்பு மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்கத்தொகை, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பொருள் கூறுக.
அதாவது மால என்ற சொல்லுக்கான பொருள் நீங்க, மாசு என்ற சொல்லுக்கான பொருள் குற்றம், கைமாறு என்ற சொல்லுக்கான பொருள் பயன். ஓகே, அடுத்து வந்து பிரித்து எழுதுக. கல்லெடுத்து அதை வந்து பிரித்தா அப்படின்னா கல் கூட்டல் எடுத்து, நானிலம் என்ற சொல்ல பிரித்தா அப்படின்னா 4 கூட்டல் நிலம். ஓகேங்களா, இதெல்லாம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நானிலம் என்ற சொல்ல பிரித்தோம்னா 4 கூட்டல் நிலம். அடுத்து பிரித்து எழுதுக. மாசற என்ற சொல்ல வந்து பிரிக்கிறோம் அப்படின்னா மாசு கூட்டல் அற. தன்னினம் என்ற சொல்ல பிரித்து எழுத்தணும் அப்படின்னா தன் கூட்டல் இனம். தலைவன் என என்ற சொல்ல பிரித்தோம் அப்படின்னா தலைவன் கூட்டல் என. நாடென்ற என்ற சொல்ல பிரிக்கிறோம் அப்படின்னா நாடு கூட்டல் என்ற அந்த சொல்ல சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா நாடென்ற. களம் கூட்டல் ஏரி அந்த சொல்ல வந்து சேர்த்து எழுதுகிறோம் அப்படின்னா களமேரி. ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கோடிட்ட இடத்தை பார்ப்போம். கவிஞர் முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. பெற்றோர்கள் சுப்பராயலு சீதாலட்சுமி. இந்த முடியரசன் பிறந்த ஊர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளம். தமிழக அரசோட பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் என்னன்னா பூங்கொடி காவியம். ஓகேங்களா, 1966 பரிசு பெற்றிருக்கு. ஓகேங்களா, இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன அப்படின்னா வீரம். ஓகேங்களா, ஓகே. நம்ம வந்து இந்த வீடியோ பதிவில் கவிஞர் முடியரசனை பற்றிய குறிப்புகளை நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ.